அவர் மனைவியுடைய கொண்டையை யார் போய் அறுக்க போறா? அறுக்க முடியாது என்று இதுதான் உங்களுக்கு பந்தயம்னா அப்படியே ஆகட்டும் என்று சந்தன தேவரிடத்திலே பகவான் பார்வதி சொன்ன போது அந்த இந்திராணி பெண்ணவர் ஒரு நாள தினமதியில குளித்து நீராடி அவர் கோலவர்ண கொண்டை போட்டும் குளித்து நீராடி கோலவர்ண கொண்டைகள் போட்டு கொண்டை சிரட்ட கொண்டையெல்லாம் போடுதா அந்த இந்திராணியானவா அப்படியே கூந்தலானதை காய வைக்க வேணும் என்று அந்த காலத்துல கேஆர் விஜயா போட ஒரு அடுக்களுக்கா கொண்ட அத மாதிரி போட்டுருக்கானே அப்படியா முன்னாடி தேவாலயம் நடிச்சிருப்பா ஒரு படத்துல நான் பார்த்த கிடையாது. நீதான் அதெல்லாம் எப்படி போட்டிருக்கா என்ன செய்தான் நீதான் போய் பார்க்க பழைய படம் பழைய படம் திருவிளையாடல் அந்த கொண்டையான முடியானத அப்படியே உணர்த்தி சன்னல் ஓரமாக காய வைத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த இந்திரனுடைய மனைவியா. அப்படி காய வைத்துக் கொண்டு இருக்கும் போது இந்த சந்தன தேவரவர் சந்தன தேவரவர் இந்திராணி தலைமுடிய அந்த இந்திராணி தலைமுடிய போய் கொண்டையத்த அறுத்தார். கொண்டையத்தா இந்திராணியுடைய தலைமுடி கொண்டையானதை அறுத்தார் இந்த சந்தன தேவரானவரோ. அறுத்து வந்து பகவான் பார்வதியிடத்திலே காமித்தார். கொண்டு சென்று கொடுத்தார். அப்படி கொண்டு வந்து கொடுத்த போது இருவேருக்கும் திருப்பூட்டி வைத்தார்கள். தெய்வேந்திரனானவரோ ஓடோடி வந்து ஓ ஐயா சந்தன தேவர என்ன என் மனைவியாகப்பட்ட இந்திராணி கொண்டையை நீர் அறுத்து வெற்றி பெற்று வந்ததினால இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு பேர் நான் கொடுக்கும் ஐயா. என்ன சுவாமி? கொண்டையை அறுத்து வந்ததினால் கொண்டையன் போட்டார் என்று உமக்கு வேறு வெற்றி பெற்று விஜயம் பெற்று வந்ததினால வீர செய்யக்கொடி படைத்தேவர் என்று உமக்கு பேர் என்று கொடுத்தார். அப்படி பேர் நாமங்களை கொடுத்து அந்த சந்தனத்தேவர் என்ற வீர செய்யக்கொடி படைத்தேவருக்கும் இந்த பெரிய நாச்சி பெண்ணாலேக்கும் அது கைலாச வாசலில் அந்த தட்டார் திருமாங்கேலியும் கையிலெடுத்து தான் கொடுத்து அரணை 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 சந்தனத்தவ அரமங்களையும் போட்டுவாரோ அரணை அரணை போட்டுவாரோ. அரணை அரணை என்ற அரண் மாங்கலியங்கள் எல்லாம் சூட்டினார் அந்த வீர செய்யக்கொடி படைத்தேவரானவர். அப்படி அரண் மாங்கலியங்கள் எல்லாம் சூட்டும் போது அப்படி இருவேருக்கும் திருமணத்தை முடித்து வைத்தார்கள். முடித்து வைத்தார்கள் ஐயா. இன்னையில இருந்து உமது குலத்திலே கொண்டையங்கோட்டாருடைய வம்சத்திலே ஐயா யாருக்கு தாலி போட்டாலும் அந்த தாலியில கொண்டை போட்டு தாலி தான் செய்வார்கள். பார்த்துக்கோ. ஏன் கொண்டை போட்டு தாலி செய்தார்கள்? அந்த இந்திரனுடைய மனைவியாகப்பட்ட இந்திராணி கொண்டையை அறுத்து வெற்றி பெற்று விஜயம் பெற்று வந்து இவர்கள் திருப்பூட்டினதுனால அந்த அறுத்த அடையாளத்தை காமிக்கிறதுக்கு வாண்டி கொண்டையங்கோட்டார் மரபர் குலத்திலே பிறந்த யாவருக்கும் கொண்ட போட்ட தாலி தான் பார்த்து கொண்டைக்கும். அதனால
ஆண்டவா பகவானே சிவபெருமான எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும். ஆமா எங்களுக்கு ஒரு ஊரு வேணும் என்று ஆமா இந்த வீரசெய கொடித்தேவரானவரும் பெரிய நாச்சியான பெண்ணானவளும் கேட்க அவர்களுக்கு ஒரு நாட்டையும் கொடுத்து மண்ணு மனை பொண்ணும் பொருட்கள் எல்லாம் கொடுத்தார்கள். பாட்டில் தண்ணி அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழோ நாடு, வடமல ஒளியும் நாடு, தண்டல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, வாச்சி மலரும் நாடு, கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா, பசுக்களும் புலிகளுமா படித்துறையில் நீரருந்தோம் கொண்டு மடை திறப்பா சுரணம் கொண்டு நெல் வீரப்பா வயலல்ல நெல் விளையும் வரப்பு எல்லாம் பல தூதீரோ அறுத்து வந்த தாளீல கடந்த கூடு கேட்டுவாங்க ஐயா வடக்கே வடநாடு சாமி வடக்கே வடநாடு அந்த அகப்ப நாடு தேசத்தீவே அகப்ப நாடு வடக்கே வடநாடு அகப்ப நாடு தேசம். அந்த அகப்ப நாடு தேசத்தில இந்த வீர செயற்கொடி படைத்தேவருக்கும் பெரியனாச்சி ஆகிய பெண்ணானவளுக்கும் அவர்களுக்குன்னு ஒரு நாட்டை எல்லாம் ஒப்படைத்தார்கள். அப்படி ஒப்படைத்த வேளையில சுவாமி அந்த வீர செயற்கொடி தேவரானவருக்கும் நாடுகள் எல்லாம் ஒப்படைத்தார்கள். அந்த அகப்ப நாடு தேசத்தில என்ன சுவாமி யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? யாரெல்லாம் ஐயா நெட்டத்தரு 1000 குட்டத்தரு 1000 பிள்ளை தரு 1000 பிராமணர் தரு 1000 மறவர் தரு 1000 அதுல யாதவர் தரு 1000 இந்திரன் தரு 1000 5000 தருவதீனோ சாய்வு தரு 1000 ஐயா பேர் வெட்ட தருவதீர் 1000 மறவருக்கும் 1000 மறவருக்கும் இவரோ அதிபதியா வாழ்ந்துவார். இவரோ அதிபதியா 1000 மறவருக்கும் அதிபதியா வாழ்ந்து வருகிறார். இந்த வீர செயற்கொடி படைத்தேவரும் அவர் கனவியாகப்பட்ட பெரிய நாச்சியானவளும் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய வேளையில அகப்ப நாடு தேசத்திலே இவர்களுக்கு சொத்து சுகம் மண்ணு மனை நஞ்ச புஞ்சை ஆடு மாடு தோப்பு துறகலாம் ஏகப்பட்டது இருக்கு. பார்த்து ஏப்பா எக்கச்சக்கம் எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்கங்கள் எல்லாம் இருக்கும் போது ஐயா பிறக்கொடி தேவருக்கு பெரிய நாச்சி பெண்ணாலே பெரிய நாச்சி பெண்ணாலே சொத்து இருக்க சுகம் இருக்கு சொத்து இருக்க அவருக்கு சுகத்தால் உண்டாலும் இருவருக்கும் சுகத்தால் தாழ்வும் இல்லை. ஐயா ஈராடுக
1000 மாடுக பட்டி நிறைந்திருக்க பட்டியது அந்த பால் மாடு ரொம்ப உண்டு அவருக்கு பால் மாடு ரொம்ப உண்டு அப்படி பட்டியது நிறைந்திருக்க பட்டியது நிறைந்திருக்க பால் மாடு ரொம்ப உண்டு வேலியெல்லாம் நிறைந்து இருக்கும் வெள்ளாடு ரொம்ப உண்டு ஏழரையம் கோபுரமா செய்ய கொடி படைத்தேவர் பெரிய நாச்சி அம்மாளுக்கும் சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தாலும் குறைவும் இல்ல ஆடுகளை மேய்ப்பதற்கும் ஆடு மாட மேய்ப்பதற்கும் அங்க யாரெல்லாம் வாழ்ந்துவார அங்கு யாரெல்லாம் வீரச்செய கொடிப்படை தேவருடைய அரண்மனையிலே ஆடு மாடு நஞ்ச புஞ்சைகள் தோப்பு துறகள் எல்லாம் ஏகபோகமா இருக்கு பார்த்துக்கோ ஏப்பா சொத்து சுகம் எல்லாம் அதிகமா இருக்கு நஞ்ச புஞ்சைகள் ஏகப்பட்ட வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆமா ஆமா அந்த வீர செய்யக்கொடி படைத்தேவருக்கும் இந்த பெரியனாட்சியானவளுக்கும் ஆமோ இந்த ஆடு மாடுகளை இருந்தாலும் அதை டெய்லி கொண்டு போய் மேய்க்க வேண்டும் ஏப்பா அதை டெய்லி கண்டிப்பா ஒண்ணு மேய்க்கணும் இல்லையா அதை மேய்க்க வேணும் என்ற மாடு மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளி யார் தெரியுமா யாரு சுவாமி அவர்தான் முத்து கவுண்டர் யாரு முத்து கவுண்டர் முத்து கவுண்டரானவரோ ஆடுகளை மேய்ப்பது வழக்கம் ஆமா ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ப்பது வழக்கம் சரிதான் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் மேய்த்து ஐயா பட்டியில கொண்டு வந்து அடைப்பது வழக்கம் பார்த்துக்கோ ஏப்பா தோட்டத்துல கொண்டு வந்து அடைச்சிருவாரு யாரு ஏப்பா அந்த முத்து கவுண்டர் அந்த முத்து கவுண்டரானவரோ ஆடு மாடுகளை மேய்த்து ஆமா தொழுவிலே அடைப்பது வழக்கம் ஆமா 1000 மாடு இருக்கு பாத்துக்கோ சரிதான் 1000 மாட்டுலயும் 1000 விதமாகிய உள்ள மாடெல்லாம் இருக்கு ஏப்பா 1000 விதமான மாடா ஏனே ஓ காராம்பசு ஆமா மயில பசு ஏப்பா ஜெர்சி பசு அது இப்ப வந்த பசுனே அப்படியா அப்பம்ல ஒட்டாம் பசு ஆமா நாட்டு பசு ஏப்பா நம்ம இந்த கிரு பசு அப்படி எல்லாம் ஏகபோகமா உள்ள மாடுகள் எல்லாம் உண்டு ஆமா கெச்சப் உண்டானே ஏனே ஆமா அதுல 1000 மாடுகளையும் அதிலே ஒரு காராம்பசு ஏப்பா காராம்பசு அந்த காராம்பசுவானது ஆமா ஐயா என்ன சுவாமி அந்த அகப்பநாடு சீமையில ஆமோ வீர செயற்கொடி படைத்தேவருடைய வீட்டிலே வந்து அவனே காராம்பசுவானது ஆமா சாமி 12 வருட காலம் 12 வருட காலம் காராம்பசுவானது தான் பால் மழடாயிருக்குதையா அதுல ஒரு காராம்பசு 12 வருட காலம் காராம்பசு 12 வருட காலம் கழிந்து பால் மலடாகவே இருக்கிறது காராம்பசுவானதோ காராம்பசுனா எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா அப்படி எல்லாம் இருக்காது இது வந்து வெள்ளை பசு பாத்துக்கோ ஏனே ஓ காராம்பசு எப்படி இருக்கும் தம்பில கடை காராம்பசு எப்படி இருக்கும் காராம்பசு எப்படி இருக்கும் 2 கொம்பு இருக்கும்னே முன்னாடி 2 கொம்பு இருக்கும் மாட்டுக்கு புறம் கொம்பு இருக்கும் 4 கால் இருக்கும் ஒரு வால் இருக்கும் ஆமா அப்ப தேடி 10 பால் கறக்கும் அப்படியா ஆமா வீட்டுல கிடக்க மாடு வீட்டுல கிடக்க மாடு ஏனே காராம்பசுனா அப்படி இல்ல எப்படி இருக்கும்
மாடு நல்ல கருங்கருன்னு கருப்பா இருக்கும். ஓ கருத்த பசுவா? ஆமா. ஆ. ஏய்யா, ஓ அந்த மாட்டு ஆமா பால் கறக்கக்கூடிய காம்பு இருக்கு பாத்தியா? ஆமா